ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட்டை யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். லெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நெகட்டிவ் எப்படி எழுதுறது, டோன்ட் லெட் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் லெட்டர்ஸ் நாட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ண போனோம், அதே லெட்டை யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்னா எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஐ டோன்ட் லெட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விடுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ யூ டோன்ட் லெட் அப்படின்னா நீ விடுவதில்லை, இல்லாட்டி நீங்கள் விடுவதில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஹீ டஸ் நாட் லெட் அப்படின்னா என்னன்னா அவன் விடுவதில்லை. ஓகேங்களா? அவன் அவளை நம்ம வீட்டுக்கு விடுறதில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ சி டஸ் நாட் லெட் அப்படின்னா அவன் விடுவதில்லை. அது இட் டஸ் நாட் லெட்னா அது விடுவதில்லை. தே டோன்ட் லெட்னா அவர்கள் விடுவதில்லை. அவங்க வந்து முன்ன பின்ன தெரியாதவங்கள அவங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அந்த மாதிரி சென்டென்ஸ் நமக்கு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். ஓகேலா? ஸோ தே டோன்ட் லெட்னா அவர்கள் விடுவதில்லை. ஓகேலா? ஸோ ப்ரெசன்டென்ஸ் ஃபார்ம் ஏன் சொல்றோம் அப்படின்னா விடுவதில்லைன்னு ஒன்று, தில்லைன்னு வந்துச்சுனாவே ப்ரெசன்டென்ஸ் ஃபார்ம், விடவில்லை. ஓகேங்களா? வில்லைன்னு வந்துச்சுன்னா நமக்கு பாஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? மாட்டான் மாட்டான் வந்துச்சுன்னா ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகேங்களா? அவன் நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டான். ஓகேங்களா? அது நமக்கு ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகே. லெட் நெகட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்து நம்ம இதில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் எடுத்து அப்படிங்கிற பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, நான் ஒரு 4 சென்டென்ஸ் எழுதி வச்சு நீ பார்த்தலாம். நான் அவனை எந்த தவறும் செய்ய விடுவதில்லை. சரிங்களா? நான் அவனை எந்த தவறும் செய்ய விடுவதில்லை. இது நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் எந்த தப்பும் அவனை செய்ய விடுறதில்லை அப்படின்னு நமக்கு எப்படி சொல்லுவோம். ஸோ அவன் விடுவதில்லைன்னா அவன், ஒரு நிமிஷம், நான் விடுவதில்லைன்னு அர்த்தம் ஐ டோன்ட் லெட்னா நான் விடுவதில்லைன்னு அர்த்தம். நான் விடுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ தட் நான் அவனை எந்த தவறும் செய்ய விடுதுன்னா எப்படி எழுதுறதுன்னா ஐ டோன்ட் லெட் போட்டு நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் வந்து இங்கே அவனே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஹீ போடக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம ஹிம் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஹிம் போட்டு என்ன பண்ணணும், அடுத்து நம்ம வெர்ப் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வெர்ப் ஆக்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தட் நான் அவனை எந்த தவறும் செய்ய விடுதலை, செய்யங்கிறதா நமக்கு என்னது இங்கே வெர்பு. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், டூ போட்டோம். ஸோ ஐ டோன்ட் ஹிம் டூ எனி மிஸ்டேக். ஓகேங்களா? எனி மிஸ்டேக்னா எந்த தவறும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ தட் ஐ டோன்ட் டூ லெட் ஐ டோன்ட் லெட் ஹிம் டு எனி மிஸ்டேக் அப்படின்னா நான் அவனை எந்த தவறும் செய்ய விடுவதில்லைன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நீ அவர்களை எங்களுடைய வீட்டுக்கு வர விடுதில்லை. நீ எப்பவுமே அவங்கள எங்க வீட்டுக்கு வர விடுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது எப்படி சொல்றது? ஸோ யார் அந்த செயலை செய்யறாங்க, நீ. அப்ப என்ன பண்ணணும், நீ விடுவதில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப யூ டோன்ட் லெட், அதாவது லெட்னா என்னன்னா பர்மிஷன் கொடுக்கறது. டு நாட் லெட்னா பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. இங்க யார் கொடுக்குறா, நீ. ஓகேங்களா? அப்ப யூ டோன்ட் லெட்னா நீ வரவிடுவதில்லை. அப்ப யூ டோன்ட் லெட் யார, அவர்களை. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம தெம் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல தே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சியா இருந்தா ஹெர் யூஸ் பண்ணும், ஹியா இருந்தா ஹிம் யூஸ் பண்ணும், தேவா இருந்தா நம்ம தெம் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் யூ டோன்ட் லெட் தம் டு கம் டு அவர் ஹவுஸ். ஓகேங்களா? டு கம் டு ஹவுஸ் எங்களுடைய வீட்டுக்கு வர அப்படிங்கிற டு கம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் யூ டோன்ட் லெட், சாரி இந்த இடத்துல டூ வராது. ஸோ யூ டோன்ட் லெட் தம் கம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னா நீ எங்களுடைய வீட்டுக்கு வர விடுவதில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சேர்த்து எழுதிங்க. ஸோ தட் யூ டோன்ட், இது வராது, சாரி, யூ டோன்ட் லெட் தம் கம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அவர்களை எங்களுடைய வீட்டுக்கு வர விடுவதில்லை. நீ அங்கே எப்பவுமே அவங்க எங்கள் வீட்டுக்கு வர விடுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, சப்ஜெக்ட் போட்டு என்ன பண்ணும், பக்கத்தில் நம்ம வெறுப்பு போடணும். ஓகே, அடுத்து பாருங்க, அவன் அவளை போக விடுவதில்லை. ஓகே, அவன் எப்பவுமே அவளை போக விடுறதில்லை. இது எப்படி சொல்றது, அவன் விடுவதில்லை அப்படின்னா ஹீ டஸ் நாட் லெட். ஹீ டஸ் நாட் லெட்னா அர்த்தம் அவன் விடுவதில்லை. ஓகேங்களா? அவளை போக அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், பின்னாடி சேர்த்துறோம். ஓகேங்களா? ஹெர் கோ. அப்ப ஹீ டஸ் நாட் லெட் ஹெர் கோ அப்படின்னா அவன் அவளை போக விடுவதில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம இதுலயே நாலு சென்டென்ஸ் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் அந்நியர்களை உள்ளே வரவிடுவதில்லை. அவங்க யாரையும் உள்ள விடுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அவங்க யாரையும் சொல்லலாம், இல்லாட்டி அந்நியர்களையும் சொல்லலாம், இல்லாட்டி முன்பின் தெரியாதவர்களையும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தட் அவர்கள் விடுவதில்லை. அவர்கள்ங்கிறது என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தே போட்டுடணும். ஓகேங்களா? இது ஃபுல்லா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்னால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தில்லைன்னு யூஸ் பண்றோம். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வில்லைன்னு வரும். ஓகேங்களா?
அவன் அவனை விடவில்லை ஓகேங்களா, போகவில்லை ஓகேங்களா. ஸோ தட் அவன் என்னை போக விட மாட்டான் ஓகேங்களா. மாட்டான்னு வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ தட் அவர்கள்ங்கிறது நமக்கு டே போட்டோம். ஓகே, விடுவதில்லைங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டோன்ட் லெட் போடணும் ஓகேங்களா. ஸோ தட் தே டோன்ட் லெட்னா அலோவ் பண்றது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த டோன்ட் லெட் என்ன அந்நியர்களை நம்ம என்ன பண்ணணும்னா, யாரு அந்நியர்கள் தெரியாதவங்க நம்ம என்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ தட் தே டோன்ட் லெட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கம் இன் சைடு ஓகேங்களா. அவங்க யாரையும் முன்பின் தெரியாதவங்கள உள்ள விடுறது இல்லை ஓகேங்களா. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்னா டோன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கண்டுபிடிச்சி எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டிட் நாட் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ஓன்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. உள்ள விட மாட்டாங்க ஓகேங்களா. அவர்கள் அந்நியர்களை உள்ளே விட மாட்டார்கள் நம்ம என்ன சொல்லணும்னா இங்கே ஓன்ட் போட்டுக்கணும் ஓகே. டோன்ட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓன்ட்டுங்கிறத யூஸ் பண்ணால் போதும் ஓகே. வேற எதுவும் இல்லை. அதாவது வில் நாட்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஓன்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ தட் அடுத்தது பாருங்க, அவன் அவளை சாப்பிட விடுவதில்லை. அவன் அவளை சாப்பிடறதே விடுறதில்லப்பா ஓகே. அது எப்படி சொல்றது, அவன்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஹீ யூஸ் பண்ணணும் ஓகே. ஸோ விடுவதில்லை அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம டஸ் நாட் யூஸ் பண்ணணும் ஓகே. அப்ப ஹீ டஸ் நாட் லெட்னா அவன் விடுவதில்லை என்ன, அவளை சாப்பிடுங்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அவளைங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹர் யூஸ் பண்ணணும் ஓகே. சி யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஹீ டஸ் நாட் லெட் ஹர் டு ஈட் ஓகேங்களா. சாப்பிடுனா நமக்கு டு ஈட்னு பண்ணணும் ஓகே. அப்ப ஹீ டஸ் நாட் லெட் ஹர் டு ஈட்னா அவன் அவளை சாப்பிட விடுவதில்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, அவள் யாரிடமும் அவளை பேச விடுவதில்லை ஓகேங்களா. அவள் யாரிடமும் அவங்ககிட்ட பேச விடுறதில்லை ஓகே. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, ஒய்ஃப் வந்து மேக்ஸிமம் வெளியில் போனாலும் யார்கிட்டையும் பேச விடுறதில்லை ஓகே. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவள் யாரிடமும் அவளா அவனை ஓகேங்களா. சரிங்க, அதில் அவனை ஓகேங்களா, அவனை பேச விடுவதில்லை அப்படின்னா அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும், சி பண்ணணும் ஓகேங்களா. விடுவதில்லை அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், நம்ம டோன்ட் லெட் யூஸ் பண்ணுவோம். சி டஸ் நாட் லெட் ஓகேங்களா. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே. டஸ் நாட் ஓகே. இதே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டிட் நாட் யூஸ் பண்ணோம் ஓகே. விடவில்லைன்னு ஒரு இந்த இடத்துல விடவில்லைனா டிட் நாட் யூஸ் பண்ணணும். அவள் யாரிடமும் அவளை பேச விட மாட்டாள்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல கண்டிப்பாக கண்ண முடிட்டு ஓன்ட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான் ஓகே. இப்போ இதே எப்படி இருக்குது, அவள் யாரிடம் அவனை பேச விடுவதில்லை அப்படின்னா சி டஸ் நாட் லெட் ஹிம், அவனைங்கிறதுக்கு என்ன நம்ம ஹிம் யூஸ் பண்ணிக்கணும் ஓகே. அவனைனா ஹிம் ஓகே. ஹிம் டு ஸ்பீக் பேச ஓகே. விடுவதில்லைங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டோம். வித் எனி ஒன்னா யாரிடமும் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ சி டஸ் நாட் லெட் ஹிம் டு ஸ்பீக் வித் எனி ஒன் அப்படின்னா அவன் யாரிடமும் அவளை பேச விடுவதில்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ தட் இதுலேயும் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்லையும் பார்க்கலாம், ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம்லையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே. தேங்க்யூ.